ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, ரொம்ப நாளா நீ என்கிட்ட வேண்டி கேட்டுக்கிட்டு இருந்த அத்தனை வேண்டுதல்களையும் நிறைவேற்றி இப்போது உன் வாழ்க்கையில மிகப்பெரிய அளவில் சற்றும் எதிர்பாராத மகிழ்ச்சியை கொடுப்பதற்காகவே இந்த முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன். கண்டிப்பா நீ கேட்டது அனைத்தையும் நடத்தி கொடுத்து உன் சோகத்தை எல்லாம் சுகமாக மாற்றி காட்டுறேன். நீ இழந்தது எல்லாமே இப்போ பல மடங்காக உன்னை தேடி வரப்போகுது. நீ எதிர்பார்த்த விஷயங்களையும் நான் வெற்றிகரமாக உனக்கு நடத்தி கொடுக்க போறேன் என் செல்வமே. நான் என்னவோ உன்னை காப்பாற்றாம உன்னை கஷ்டப்பட விட்டது போலவும் உன்னை கைவிட்டுட்டது போலவும் நீ நினச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் ஒவ்வொரு முறையும் நான் உனக்காக நல்லது செஞ்சு உன்னை காப்பாற்றிக்கிட்டே தான் இருந்திருக்கேன்றத இப்போது நீ கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். உனக்குள்ள எந்த எதிர்மறை எண்ணங்களும் வேண்டாம் என் செல்வமே. நான் கண்டிப்பாக உன்னை காப்பாற்றி உன் மனசுக்கு சந்தோஷம் தரக்கூடிய எல்லா விஷயங்களையும் கூட உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடத்தி தர்றேன். இந்த உலகம் எப்படிப்பட்ட மனிதர்கள் நிறைஞ்சதுன்றத ஒரு சின்ன உதாரணத்தில் சொல்கிறேன் கேளு. உலகம் முழுவதும் மனிதர்கள் முழுவதும் நடிக்கிறதையே வாழ்க்கையாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. காசு பணம் வச்சிருக்கிறவன் எங்கே கண்ணு பட்டுடுமோ திருஷ்டி பட்டுடுமோ யாராவது உதவி கேட்டு வந்துடுவாங்களோன்னு நினச்சிக்கிட்டு எவ்வளவு காசு இருந்தாலும் வசதி இருந்தாலும் இல்லாதவனை போலவே நடிக்கிறான். இதுவே காசு பணம் இல்லாதவன் வசதி வாய்ப்புகள் இல்லாதவன் எங்கே நம்மக்கிட்ட இல்லைன்னு தெரிஞ்சால் நமக்கு மரியாதை இல்லாமல் மதிப்பு இல்லாமல் போயிடுமோ, 4 பேர் மதிக்கிற மாதிரி நம்ம நடந்துக்கணுமேன்றதுக்காகவே தாங்கிட்ட காசு பணம் வசதி சொத்து நகை எல்லாம் இருக்கிற மாதிரி ஆடம்பரமாக தன்னை காட்டி கொண்டு நடிச்சுக்கிட்டு இருக்கான். மொத்தத்தில் இருப்பவன் இல்லாதவனை போல நடிக்கிறான், எதுவுமே இல்லாதவன் எல்லாமே இருப்பவனை போல நடிக்கிறான். பாழாய் போன இந்த மனிதர்களின் வாழ்க்கை முழுவதும் இப்படியே நடிப்பதாகவே அமைஞ்சிடுறத நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். அதனால் எந்த மனிதர்களையும் யாரையும் வெளி தோற்றத்தை வச்சு அவர்களுடைய நடத்தைகளையும் செயல்களையும் வச்சு இவங்க இப்படி வேண்ட முடிவுக்கு வந்துடாதே. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரியாக தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய சந்தர்ப்ப சூழ்நிலை, அவங்க குணம், அவங்களுடைய காலம், அவங்க கர்ம வினை அப்படி இருக்கிறதால தான் ஒவ்வொருவரும் இப்படி நடந்துக்கிறாங்களே தவிர நீ யாரையும் குறை சொல்ல வேண்டாம். நல்ல மனிதர்கள் கண்டிப்பாக உனக்கு நல்ல மகிழ்ச்சியை சந்தோஷத்தை கொடுப்பாங்க. அதுவே கெட்ட மனிதர்கள் உனக்கு ஏமாற்றம் துரோகம்ன்ற அனுபவத்தை கொடுப்பாங்க. இதையும் தாண்டி சில மோசமான மனிதர்கள் வாழ்க்கையில் யாரையுமே நம்பக்கூடாது, எல்லாருமே பொய்யானவங்க போலியானவங்கன்ற பாடத்தை உனக்கு கற்றுக் கொடுப்பாங்க. சிறந்தவர்கள் நினைவுகளை தருவார்கள், மோசமானவர்கள் மிக மோசமான விஷயங்களை மட்டும்தான் தருவாங்க. எப்போதும் எந்த நிமிஷத்தில் வேண்டுமானாலும் உன் ஆட்டம் மாறலாம். நீ எதற்கும் கலங்காதே. வெற்றி பெறுவதற்கு முன்பாக அவ்வளவுதான் எனக்கு நல்லது நடக்க போகுதுன்னு அதிகமாக ஆடக்கூடாது என் செல்வமே. கடைசி நிமிஷம் வெற்றி பெற்று ஜெயிச்சு வெற்றி மாலை உன் கழுத்தில் வந்து விழுகிற வரைக்கும் நீ அமைதியாக இருக்கணும்னு தான் இந்த முருகன் ஆசைப்படுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் பிறந்த அனைவருக்குமே வரலாற்றில் ஒரு தனித்தனி பக்கத்தை ஒதுக்கி வச்சிருக்கேன். ஆனால் அந்த பக்கத்தை அவங்க ஜெயிச்சு நிரப்புவதும் அல்லது அப்படியே எதுவுமே செய்யாமல் காலியாக வச்சிருக்கிறதும் அவங்கவங்க செய்யக்கூடிய முயற்சிகளை பொறுத்து தான் இருக்குது. உன் வாழ்க்கையிலையும் நீ எதையாவது செஞ்சு ஜெயிச்சு வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடணுமே செல்வமே. ஒரு மனிதனுடைய முக்கியமான விஷயங்கிறது, முக்கியமான வெற்றிங்கிறது அவனுடைய திறமையை பொறுத்தோ அவனுக்கு இருக்கிற அறிவை பொறுத்தோ மட்டுமல்ல, அவன் மனசில் இருக்க அன்பை பொறுத்தும், அடுத்தவங்க என்ன சொன்னாலும் அதை காது கொடுத்து கேட்கறத பொறுத்தும், அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிற குணத்தை பொறுத்தும் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேரும், மகிழ்ச்சி உண்டாகும். நீ எப்போதும் நான் அறிவாளித்தனமாக திறமையோடு இருந்து நான் ஜெயிப்பேன்றதை மட்டுமே பெருசாக நினைக்காம, அதுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்காம எல்லார் மீதும் அன்பு செலுத்தி அடுத்தவங்களுக்கு ஒன்றுனா அதுக்காக உதவி செய்யக்கூடிய தயாள மனசும் தாராள மனசும் கொண்ட பிள்ளையாக நீ இருந்துவிடு என் செல்வமே. உனக்கு தேவையான எல்லாத்தையும் இந்த முருகன் நிச்சயம் கொடுக்க தான் போகிறேன். எப்போதும் இந்த விஷயத்தை நம்மளால் சரி செய்யவே முடியாது, அவ்வளவுதான், நம்ம பெரிய சிக்கலில் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம், நம்மளால் இதை கடந்து போக முடியாதுன்னு மட்டும் நினைக்காத. இதை கடந்து போகிறதுக்கு என்ன செய்யணும்னு கொஞ்ச நேரம் உட்காந்து யோசிச்சின்னா நான் உன் மனசுக்குள்ளே வந்து ஒரு நல்ல வழியை காட்டுவேன். அதுக்கப்புறம் நீ அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிட்ட, அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போயிட்டேன்னா அந்த முடிவு தான் நீ வாழ்க்கையிலே எடுத்த சிறந்த முடிவாக நிச்சயமாக இருக்குவேன் செல்வமே. எப்போது முடிவெடுக்க தயங்காதே.
என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம், நம்மளால் சமாளிக்க முடியும், சரி செய்ய முடியுன்ற அந்த நம்பிக்கை கொண்ட பிள்ளையாக எப்போதும் நீரு. கண்டிப்பா நானும் உனக்கு துணையாக தான் இருப்பேன். என்னையே மனசில் நினச்சிக்கிட்டு இருக்க உனக்காகவே எல்லா வேண்டுதல்களையும் நிறைவேற்றி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வரும்படி செய்ய போகிறேன். நீ மகிழ்ச்சியோடு இருந்தீனா உன் வாழ்க்கையை நான் அழகாக செதுக்குவேன் என் செல்வமே. நீ எதை நினச்சும் புலம்ப வேண்டாம். உன் வாழ்க்கையில் நடப்பது அனைத்தையும் என் அனுமதியோடு தான் நான் உனக்கு நடத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நீ என்ன செய்யணும், எப்போ செய்யணுன்ற அனைத்தையும் என் அறிவுறுத்தலின்படி நீ சரியாக செய்யும் போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேரும் என் செல்வமே. உன் மனசில் எந்த குழப்பமோ பயமோ தனிமையோ எதுவுமே உனக்கு வேண்டாம். நான் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கேன். அதனால் நீ தனிமையில் இல்லை. உனக்கான எல்லா விஷயங்களிலும் வழிகாட்டவும் உனக்கு ஆறுதலாகவும் அனுசரணையாகவும் நான் இருக்கேன். அதனால் உனக்கு எந்த குழப்பமும் பயமும் கூட தேவையில்லை. உன் உள் மனதின் ஆழத்தில் இருந்து நானே உன்னை வழிநடத்தி செயல்படுத்துவேன். என் செல்ல பிள்ளையான உனக்கு பொக்கிஷம் போன்ற அழகான வாழ்க்கையும் நிச்சயம் அமைச்சு கொடுக்க தான் போகிறேன். இப்போது நீயே சற்றும் எதிர்பாராத சந்தோஷமான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுத்து அடுத்தடுத்து வரும் காலங்களையும் வரும் நாட்களையும் கூட உனக்கு மகிழ்ச்சியான மனநிறைவான காலமாக மாற்றி தரதான் வந்திருக்கேன் என் செல்வமே. இத்தனை நாளாக நீ என்கிட்ட பிரார்த்தனை செஞ்சு கேட்டது எல்லாமே இனி வரப்போகிற நாட்களில் நல்லபடியாக நிறைவேற போகுது. உன் வாழ்க்கையில் நான் ஒரு புது வழியை காட்ட போகிறேன். என் அருளை நான் உனக்கு கொடுக்குறேன்றதுக்கு அடையாளமாக உன் வாழ்வில் இருக்கும் தடைகள் அனைத்தும் நீங்கும். உன் மனசை நான் மகிழ்ச்சியால் நிரப்ப போகிறேன். நீ பொறுமையாக இருந்ததற்கான பலன் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். இந்த அப்பன் முருகன் அருள் எப்போதும் உன்னை பாதுகாத்துக்கிட்டே தான் இருக்குதுன்றதை நீ முழுசாக நம்பு. இந்த வருடம் உனக்கான நல்ல வருடமாக இப்போ மாறப்போகுது. அடுத்தடுத்து வரக்கூடிய புது தொடக்கம் எல்லாம் புத்துணர்ச்சியான தொடக்கமாக வாழ்க்கைக்கான நன்மையாக வாழ்க்கைக்கான வெற்றியாக மாறும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே. நீ எதுக்காகவும் பயப்பட வேணாம். பல அவமானங்களையும் கஷ்டங்களையும் அனுபவித்த உன் வாழ்க்கையில் இதுக்கு மேலும் நீ எந்த வகையிலும் துன்பப்பட நான் விட்டு வைக்க மாட்டேன். உன் ஒரு வாழ்க்கையில் எல்லா இடங்களிலும் எப்படி நடந்துக்கணுமோ அதை யோசித்து புரிஞ்சு நடந்துக்கோ. நீ எந்த உறவை முக்கியம்னு நினைக்கிறியோ, யார் மேலே முழுசாக அன்பும் பாசமும் நம்பிக்கையும் வைக்கிறியோ அந்த உறவு கண்டிப்பாக ஒரு நாள் உன்னை காயப்படுத்த தான் செய்வாங்கன்றதை நீ எப்போதும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கணும். அது உன் பிள்ளையாக இருக்கலாம், உன்னுடைய துணையாக இருக்கலாம், உன் கூட பிறந்தவங்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் அவர்கள் செய்கிற செயல் உன் மனசை காயப்படுத்தலாம். அதனால் எந்த விஷயத்துக்கும் அதிகமாக உணர்ச்சி வசப்படாத, யோசிக்காத, கவலைப்படாத. யாரிடமும் போய் அதிக உரிமை எடுத்துக்கொள்வதும் அதிகமாக எதிர்பார்ப்பதும் அதிக நம்பிக்கை வைப்பதும் கண்டிப்பாக ஏமாற்றத்தை தான் கொடுக்குன்றத நீ புரிஞ்சு வச்சுக்கோ என் செல்வமே. எப்போதும் அளவோடு வைக்கிற நம்பிக்கையும் அளவோடு நீ எடுத்துக்கொள்ளும் உரிமையும் தான் உன் மன அமைதியை காப்பாற்றும் விஷயங்களாக இருக்கும். எல்லாரையும் நேசி, எல்லார் மீதும் அன்பும் பாசமும் அக்கறையும் வை. ஆனால் அது ஒரு அளவோடு இருந்துச்சுன்னா நீ உன் நிம்மதியை இழக்க மாட்டாய்ங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். உன் எதிர்பார்ப்புகளை எல்லாம் குறைச்சிக்கோ. நீ எதை செய்கிறதா இருந்தாலும் உன்னுடைய கடமைன்னு நினச்சி சரியாக செஞ்சுட்டு போ. அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்களோ, அடுத்தவங்க என்ன நினைப்பாங்களோன்னு நீ யோசிக்க வேண்டாம். உன் நம்பிக்கைக்கு ஏற்றார் போல உனக்கான விஷயங்களை நீ செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. எதையும் வார்த்தைகளால் மட்டுமே பதில் சொல்லும் ஆளாக நீ இருக்கக்கூடாது. உன் செயலால் பதில் சொல்லு. உன் செயலால் அவர்களுக்கு பதில் கொடு. நீ மௌனமாக இருந்தாலே நான் உனக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுப்பேன். நீயும் அமைதியாக இருந்து அனைத்தையும் புரிந்து கொள்ள தயாராகு. எல்லாத்துக்கும் போய் எல்லார்கிட்டையும் விளக்கம் சொல்லணுன்ற எந்த தேவையும் இல்லை. ஓ மதிப்பும் மரியாதையும் உனக்கு தெரிஞ்சா போதுமேன் செல்வமே. மற்றவங்க உனக்கு மதிப்பு கொடுக்கல, மரியாதை கொடுக்கலன்றதுக்காக நீ எந்த விதத்திலும் தாழ்ந்து போக போகிறதில்ல. அதனால் யாருடைய அங்கீகாரமும் உனக்கு தேவையில்லை. நீ செய்கிறது உனக்கு பிடிச்சிருக்கு, நீ செய்கிறது உனக்கு சரின்னு தோணுதுன்னா நீ தைரியமாக செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு. என் அருளை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு நல்ல வழியில் நேர்மையாக வாழ நினைக்கிற உனக்கு இந்த முருகன் நிச்சயம் வழிகாட்டுவேன். மனசு சோர்ந்து போகும்போதும் கவலைகள் வரும்போதெல்லாம் ஓம் சரவணபவன் என் நாமத்தை சொல்லு. நீ தன்னம்பிக்கையோட பொறுப்புணர்வோட வாழ்க்கையை ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேன்.
கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். கடமையும் பொறுப்பும் நிலைப்புத்தன்மையும் எப்போதும் உன் கூடவே இருக்கும். எப்போதும் நீ யாரையும் தேவையில்லாமல் குற்றம் சொல்கிறதோ குறை சொல்கிறதோ வேண்டாம். வாழ்க்கையில் எல்லாரும் தப்பு செய்கிறவங்க, எல்லாரும் சில நேரங்களில் தவறான விஷயங்களையும் செய்வாங்க, அப்புறம் புரிஞ்சு மாற்றிக்குவாங்கன்ற உண்மையை முதல்ல நீ புரிஞ்சுக்கணும் என் செல்வமே. நீ சந்திக்கிற மனிதர்களும், உன்னை பெற்றவங்களும், திருமண உறவுகளும், உன் பிள்ளைகளுமே கூட பாவ புண்ணிய கணக்குப்படி தான் உன் வாழ்க்கையில் வந்துடுறவங்க எல்லாரும். அதனால் அவங்க செய்கிற விஷயங்கள் ஏதாவது உனக்கு மன கஷ்டத்தை கொடுக்கும்போதோ வருத்தத்தை கொடுக்கும்போதோ அதை ஒரு தண்டனையாக நினைக்காத, சோகமாக நினச்சி பிரச்சனையாக நினச்சி சோர்ந்து போகாத. உன்னை சோதித்து திருத்தி உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கைக்கான எல்லாத்தையும் இந்த முருகன் செஞ்சு கொடுப்பேன்னு நம்பு. அத்தனை சோதனைகளையும் வேதனைகளையும் தாண்டி உன் நம்பிக்கைக்கு ஏற்றாற் போல நல்ல விஷயங்களை நான் நிச்சயம் நடத்தி கொடுத்தே தீர்வேன். நீ பொறுமையோடு பொறுத்து கொள்ளும்போது கண்டிப்பாக உன் பாவங்கள் அனைத்தும் கரைஞ்சு காணாமல் போயிடும். அதோட நீ இன்னும் அன்போடு எல்லார்கிட்டையும் நடந்துக்கும் போது இன்னும் இன்னும் உனக்கு புண்ணியங்கள் வந்து சேரும் என் செல்வமே. கண்டிப்பாக நீ எதிர்பார்க்குற விஷயங்களையெல்லாம் ஒவ்வொன்றா நான் உன் வாழ்க்கையில் நடத்தி தரதான் போகிறேன். உன் விதியை மாற்றி உனக்கு நிழலாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களையும் நடத்தி தர்றேன். இப்போது நீ மனசில் சுமந்துக்கிட்டு இருக்க அழுத்தங்களும், உனக்கு வலியையும் வேதனையும் கொடுத்த துரோக நினைவுகளும் எல்லாமே கண்ணின் முன்பாக கரைஞ்சு போக போகுது. தேவையற்ற விஷயங்களை உன் வாழ்க்கையிலேருந்து அப்புறப்படுத்திட்டு உனக்கு தேவையான நல்லதை மட்டும் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்குறேன். உன் மனதில் இருக்கும் சோர்வை அகற்றி சக்தியான தைரியமான பிள்ளையாக நீ மாறு. உன் வாழ்வில் இருக்கும் தடைகள் எல்லாம் என் அருளால் விலகி போய் இனிமே நீ நடந்து போகிற ஒவ்வொரு அடியிலும் அமைதியும் தெளிவும் உனக்கு துணையாக இருக்கும். வாழ்க்கைனா கஷ்டம்னு நீ நினைக்கும் போதே அது உன்னை அழுத்த ஆரம்பிச்சிடும். வாழ்க்கைனா சந்தோஷம், எல்லாவற்றையும் சமாளிக்க முடியுன்ற நம்பிக்கையோடு நீ இருந்தீனா, என்னால் முடியுன்ற நம்பிக்கையை உன் உள்ளத்தில் நீ வச்சுக்கிட்டீனா அதுவே உனக்கான அருளாக மாறும் என் செல்வமே. நீ இன்னைக்கு செய்கிற ஒவ்வொரு செயலும் உனது நாளைய வாழ்க்கையை உருவாக்குது. அதனால் இன்றிலிருந்தே ஒவ்வொரு செயல்களையும் சரியாக செய். சலிப்போ வேதனையோ வெறுப்போ வந்தாலும் அதை தாண்டி வாழ்க்கையை ஜெயிக்கணுன்ற வைராக்கியத்தோடு இரு. உன் சிந்தனைகளை தெளிவுபடுத்தி உன் வாழ்க்கை பாதையை நேராக்கி எல்லா விஷயங்களிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி இந்த முருகன் நான் செய்கிறேன். உள்ளத்தில் உறுதியோடு நீ இருந்தீனா எந்த பிரச்சனையும் கஷ்டமும் சோதனையும் உன்னை உடைக்க முடியாது. கண்டிப்பாக நீ நினச்சது நல்லபடியாக நடக்கும்.